வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கீழே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு இமேஜை செட் பண்ணுங்கள். மேலே இமேஜை செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ செட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ எகைன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். இப்போ நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் செட் பண்ணிட்டு கீழே காப்பின்ற இருக்கும். ஸோ அந்த இமேஜை இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு அந்த சைடில் மறுபடியும் இன்னொரு இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சென்டரில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு இருக்க இமேஜையுமே அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த இமேஜை மேக் பண்ணியாச்சு. இப்போ கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து சென்டரில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த எமோஜை அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி இந்த இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் பக்கம் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதை இந்த இந்த இப்போ கடைசி இமேஜுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த இடத்துல வேறு ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டர்ஃப்ளை எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அதையும் அதே மாதிரி ஒரு காப்பி இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்துட்டு எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல வேறு ஒரு எமோஜியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க எமோஜியை, அப்போ தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம மேக் பண்ணியாச்சு இந்த இதில். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள்.
இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாங் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறப்போ இன்னும் ஒரு க்ரியேட்டிவாக மேக் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.